அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொலியின் மூலமாக ஒரு பாடலை பாடி தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிற பாடலுக்குள்ளாய் சொல்லுவோமா? தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலம் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே.
பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிற தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நமக்கு ஒரு அங்கலாய்ப்பு உண்டு. என் கணவர் என்னை மறந்து போனார், என் தகப்பன் என்னை மறந்து போனார், என் தாய் என்னை மறந்து போனார், இந்த உலகத்திலே என் நண்பர்கள் என்னை மறந்து போனார்கள், உற்றார்கள் என்னை மறந்து போனார்கள், என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை என்று அநேகர் கலங்கி தவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார். பாருங்கள், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறேன். எத்தனை ஒரு அருமையான வாக்குத்தத்தமான வசனம். நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல. நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறவர் கர்த்தர். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் நண்பர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார்கள், நான் உன்னை மறப்பதில்லை. சிலர் தோழிகளுக்கு வாக்கு கொடுக்கிறார்கள், நான் உன்னை மறப்பதில்லை. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல ஒருவரை ஒருவர் மறந்து விடுகிற சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறார்கள். யார் என்று தெரியாத அளவுக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் மனம் மாறுகிறவர்கள். ஆனால் கர்த்தர் மனம் மாறாதவர். அவர் மனம் மாறுகிறதுக்கு மனுபுத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை நேசிக்கிற தேவன். ஆகவே தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். யார் உங்களை மறந்தாலும், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. வேதத்திலே அநேக காரியங்களை நாம் வாசிக்க இயலும். இதை சார்ந்து அநேகர் சொல்லுவார்கள், ஆண்டவர் என்னை மறந்து போனார். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஒருவேளை எந்த காரியத்திலே மறக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம், மறக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய சீஷர்களிடத்திலே வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய சீஷர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண சொல்லுகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண சொல்லுகிறேன் என்று. பரலோக ராஜ்யத்திலே நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக சென்றிருக்கிற தேவன். மறுபடியுமாக அவர் திரும்பி வர இருக்கிறார். சொன்னவர் சொன்னதை மறவாதபடிக்கு மறுபடியுமாய் திரும்ப வர இருக்கிறார். அவர் வரும் பொழுது அவருடைய வருகையிலே அவர் நாம் சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்படுவோமா? ஆண்டவரிடத்திலே நாம் ஆயத்தப்படுவோமா? பரிசுத்தத்தோடு உண்மையோடு ஆண்டவருக்குள்ளாக நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர், எங்களை மறக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தவர்கள் எல்லாம்
எங்களை மறந்து போனார்களப்பா, எங்களை மறந்து போனார்கள். ஆனால் நீர் எங்களை மறவாத தேவன். எந்த சூழ்நிலையிலும், ஒருவேளை நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நீர் எங்களை மறவாதவர். 38 வருடமாக வியாதியஸ்தனாக பெதஸ்தா குலத்தினர்களே இருந்த அந்த மனிதனை எல்லோரும் மறந்து போனார்கள். யோசேப்பு சிறைப்பட்ட பொழுது அங்கே சிறையிலே பானபாத்திரக்காரனிடத்திலே சொல்லி அனுப்பினார், நீ ராஜாவின் சமூகத்திலே செல்லும் பொழுது என்னை நினைவுகூர் என்று. ஆனால் அந்த மனிதனோ யோசேப்பை மறந்து போன. அநேக காரியங்கள், மறந்து போன காரியங்கள் உண்டு. ஆனால் நீர் எங்களை மறவாதபடிக்கு, நீர் எங்களை மறவாதபடிக்கு எங்களை உள்ள கைகளிலே வரைந்திருக்கிறீர் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நீர் நடத்தும். உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறவாதவர். நிச்சயமாகவே நமக்கு நன்மைகளை செய்கிற தேவன். விசுவாசத்தோடு இருங்கள், கர்த்தர் நன்மை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.